ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், S.V.V ஆடியோஸ் தாராபுரம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.1 ரீஅசம்பிளிங் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து என்ன மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கோம், ஸோ இதில் போர்டில் உள்ள என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இது ரீஅசம்பிள்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது உங்கள் S.V.V ஆடியோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் S.V.V ஆடியோஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம என்ன மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கோம் இந்த 2.1 பற்றி பார்க்க போகிறவாங்க. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர். இது வந்து ஒரு ரீஅசம்பிள் தான். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் அப்படி என்ன தான் ரீஅசம்பிளிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர். ஸோ இது வந்து ஒரு 10 இன்ச் 8 இன்ச் சப்வூஃபர் போட்டுக்கலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு 6 to 8 இன்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பவரில் தான் இதை வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட அதாவது ஸ்டோரி சொல்லணும்னா, ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4440 ஆம்பிளிஃபையர் வந்து, அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு லாரியில் போட்டிருந்தா 24 வோல்ட் ஆம்பிளிஃபையரை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆம்பிளிஃபையரில் வந்து 4392 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டு இருந்திருக்கு. ஸோ அதை அங்கே லோக்கலில் இருக்க டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 012 டிரான்ஸ்ஃபார்மர் 3 amps டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அவங்க லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது சாங்கில் எல்லாமே ஒர்க் ஆகும், ஆம்பிளிஃபையரில் ஆன் ஆகும். ஸோ ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட கிளாரிட்டி இருக்காது. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஐசி போனால் எப்படி ஒரு நாய்ஸாகவே இருக்கும் சவுண்டு, அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ கஸ்டமருக்கும் சரியான டவுட், அதாவது கஸ்டமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெடிமேடாக 4440 ஆம்பிளிஃபையர்லாம் வருதுங்கல்ல, ஸோ இந்த சைஸில் தான் வருது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபேனோ இல்லை HDக்காயிலோ எதுவுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேபினெட் போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த பழைய ஆம்பிளிஃபையரை நான் வீடியோவோட இடையில அந்த ஆம்பிளிஃபையரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து உள்ள வந்து அந்த STK ஐசி வந்து அது லாரிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாதனால அந்த மாதிரி DC ஆம்பிளிஃபையராக பண்ணியிருக்காங்க. ஸோ 12 வோல்ட் 3 amp டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த கேபினெட்டுக்கு அந்த காயில் தான் வந்து சூட் ஆகும். ஸோ அந்த காயில் போட்டு அந்த டெக்னீஷியனும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அதில் ஆடியோ கிளாரிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது, அதாவது என்னென்னா ஒரு ஐசி போனால் எப்படி ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும் அந்த மாதிரியே வந்து இருந்தது. ஸோ கஸ்டமரும் அதை 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஸோ அந்த தெளிவாக வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அந்த ஆம்பிளிஃபையரே இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம 4440 வந்து ரெகுலராக அந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ரெடிமேடாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த கேபினெட்டு. இது வந்து நம்ம லாரிகளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, STKC போட்டு. இல்லை லாரிகளுக்கு அந்த கேபினெட் பெருசாக இருந்தால் கொஞ்சம் டிரைவர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பெரிய கேபினெட் போடுவாங்க. ஸோ இதில் அதாவது என்னென்னா 12 வோல்ட்னாலும் 24 வோல்ட்னாலும் இந்த கேபினெட் தான் போடுவோம். ஏன்னா அது வந்து மேலே ஓப்பன் ஸ்பேஸ் அதே இருக்கும், அப்போ டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிடிக்க வேணும் அப்படிங்கிறக்காக இந்த பெரிய கேபினெட் போடுவோம். ஸோ அதில் வந்து STKC போட்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு டெக்னீஷியன் என்ன பண்ணிக்கிறேன்னா RCA கனெக்டரும், இது ஸ்பீக்கர் சாக்கெட் முன்னாடியே இருந்ததுன்னு தெரியல, இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் லைன் கொடுத்து இந்த RCA கனெக்டர் வந்து செலக்டர் சுவிட்ச் வச்சு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாமே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காரு, தெரியுதுங்களா. ஸோ இந்த 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டனால அதுக்கு வந்து ஆம்பியர் ஓகே, அதான் ஆம்பியர் ஓகே. இன்னொன்று என்னென்னா வோல்டேஜ் பத்தலைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ STK 4392க்கு 30 வோல்ட் வரைக்கும் 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அது வந்து வோல்டேஜ் பத்தாதனால ஸோ அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுக்குள்ளே நம்ம வந்து 24 வோல்ட் காயில் வைக்க முடியாது. வித் நம்ம சப்வூஃபருக்கோ, அதாவது வந்து கஸ்டமருக்கு சப்வூஃபர் போடுற மாதிரி ஐடியா இருந்தது. அவங்களுக்கு இதிலே பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஆனால் அதில் சான்ஸ் இல்லைங்கன்னா இதில் வந்து ஸ்பேஸ் அந்தளவுக்கு இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ வரும். ஒரு ஃபேனு கொஞ்சம் ஏரியா பெருசாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறனால ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதில் இருக்க STK 4392 ஸ்டீரியோ மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ USB போர்டு ரிமூவ் பண்ணோம். USB போர்டு ப்ராப்ளம் இருக்கனால நம்ம USB போர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது கண்ட்ரோல் எல்லாமே நம்ம அந்த ஆம்பிளிஃபையரில் புதுசாகவே போட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் எல்லாமே புதுசாக போட்டோம். இப்போ அந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு காமிக்கணுமேனு காமிச்சேன். ஸோ இப்போ அந்த ஆம்பிளிஃபையரை பார்க்கலாம் வாங்க.
ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரு தான் வந்து இந்த ஆம்பிளிஃபயரு. ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றேன். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் எதுக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு அந்த ஆம்பிளிஃபயர்லேருந்து 4392 ஸ்டீரியோ எடுத்திருப்போம். அதுக்கான கண்ட்ரோல் இது தான், லெஃப்ட் ரைட்டு. ஓகேங்களா? அந்த லெஃப்ட் ரைட்டுக்கு கூடிய பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரோல். ஓகேங்களா? பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கஸ்டமர் சப்வூஃபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து ஒரு 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 414 தான் போட்டிருக்கோம். அதனால 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் வந்து நம்ம சப்புக்காக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தனி, சப்பு தனி. ஸ்டீரியோமாக யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு வேணா எக்ஸ்ட்ரா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அதுக்கு தனியாக மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கல. ஸோ இந்த ஆம்பிளிஃபயரில் எல்இடி வரும். ஸோ எல்இடி ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங்கு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அந்த ஆம்பிளிஃபயர் வந்து எல்இடி ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுமே நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு 6 ஆம்ப் சுவிட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த செலக்டர் சுவிட்சை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த செலக்டர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மேலே பார்த்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு ஒர்க் ஆகும். வித் யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை இதில் இருந்தால் போகுது. ஸோ நீங்கள் இதை வந்து டிவி RCA பின்னுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது RCA பின்னுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து நம்ம டிவியில் ஏதோ கனெக்ட் பண்ணிக்கும்போது அந்த சோர்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இது வேஸ்ட்டு ஆனில் இருக்கும். ஸோ அதனால் இந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம RCA பிடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட்டோட ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ரிவ்யூ புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்போட ரியர் பார்ப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட ரியரில் அஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா RC கனெக்டர். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சொல்லியிருப்பேங்கள்ல, இந்த RCயை நம்ம சேஞ்ச் பண்ணிவிடும்போது இந்த RCலேருந்து சிக்னல் இன்புட் உள்ளே போகும்போது யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்டு ரைட்டுக்கான ஸ்பீக்கர் லைனு. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு சாக்கெட் இருக்கும். சப்பு வந்து இந்த சாக்கெட்டில் மட்டும்தான் நான் மார்க்கர் வச்சு இந்த சப்புங்கிற இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சப்பு மட்டுங்கிற கண்ட்ரோல் இது மட்டும்தான், இந்த கனெக்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது டம்மி. ஸோ இந்த கனெக்டர் ஒர்க் ஆகும். ஸோ இதில் ஏன் நான் 2க்கும் லைன் கொடுக்கலன்னா, ஸோ கஸ்டமர் இன்னொரு அதாவது புதுசாக யாராவது வந்து இது பண்ணும்போது என்னென்னா ஒரு சில பேருக்கு தெரியாது. அதில் வந்து ஸ்பீக்கர் லைன் தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்பீக்கர் போயிடும். ஸோ அதனால தான். ஸோ வீடியோ அவுட்டு கேபினெட்லேயே வருது, இதை லாக் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயரில் ஒரு 3 இன்ச்சுக்கான ஃபேன் கொடுத்துருக்கோம், கூலிங் ஃபேனு. ஃபியூஸ் சாக்கெட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்து ஒரு 2 ஆம்ஸ் ஃபியூஸ், அந்த ஃபியூஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு புஷோட போட்டிருக்கோம். இது வந்து 3 மெயின்ஸ் கார்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க செட்டிலேருந்து கழட்டின 4392 ஸ்டீரியோ போர்டு. இதை வந்து நம்ம சிங்கிள் ஹீட் சிங்கில் போட்டு இந்த சப்பு போர்டே ஒரே பிளேட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடி வந்து அந்த ஆம்பிளிஃபயர்லேயே இருந்தது. ஸோ அந்த பிடிவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். சப்பு ஃப்ரீ மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா, சப்பு போர்டு மட்டும், அதாவது இது ரெண்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஹீட் சிங் வந்து 6 லீப்பில் ஹெவி ஹீட் சிங் தான் போட்டிருக்கோம். ஒரே பிளேட்டில் போட்டோம். உங்களுக்கு ஸ்டாண்டிங்கில் வச்சிட்டோம். அதாவது நான் என்னோடய வீடியோ எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் ரிவ்யூ வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் போர்டு. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை இதை முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24024 3 ஆம்ஸ் தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் வந்து டபுள் டேப்பிங் வந்துடும். இது கஸ்டமைடு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், இது ரெடிமேடு கிடையாது. பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 24024 தனி டேப்பிங் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 12012 தனி டேப்பிங் வந்துடும். இந்த 12012 வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு 25 வோல்ட்டு 1000 MFT கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கூலிங் ஃபேனுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு, பிடி போர்டுக்காக வந்து அந்த சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீ போர்டுக்கும், சப்பு ஃபார் ஆம்பிளிஃபயர் போர்டுக்கும், அப்புறம் ஸ்டீரியோ போர்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24 வோல்ட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்க கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 2200 MFT தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒயரிங் வந்து ஓரளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ
உங்களுக்கும் இதே மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் அசம்பிள் கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் பண்ணணும்னா ஸோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்ம பெஸ்ட்டாக வாரண்டியோட ஆம்பிளிஃபயர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனலில் நிறைய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போயே உடனே நம்ம S.V.V ஆடியோஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.